காவிரி விவகாரத்தில் பாஜகவினர் நாடகங்கள் மூலம் பதற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என மாணிக்கம் தாகூர் எம்பி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், பாஜகவினர் குறித்து மாணிக்கம் தாகூர் இந்த குற்றச்சாட்டு குறித்தான விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி கர்நாடக அரசு உரிய தண்ணீரை திறக்காததால் முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது. ஆணையத்தின் உத்தரவை கர்நாடகா செயல்படுத்த கோரிய தமிழக அரசின் மீதான விசாரணை உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 17 அதாவது நாளைக்கு வரவுள்ள விசாரணைக்கு வரணும் இல்லையா, தனது நிலைப்பாட்டை புரிந்து கொண்ட கர்நாடக அரசு தற்போது கபினியிலிருந்து முறைப்படி தண்ணீரை திறந்துவிட தொடங்கியுள்ளது. இந்த மாத தொடக்கத்திலேயே குறிப்பாக உள்ளிட்ட கர்நாடகா பாஜகவினர் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்று போராட்டங்களை முன்னெடுத்தனர். தற்போது சட்டப்படி தமிழகத்திற்கு முறைப்படி தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையிலும் அதை தடுத்து நிறுத்த அணை முற்றுகை நாடகங்களை அறிவித்து பதற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமையை தடுத்து நிறுத்த துடிக்கும் பாஜகவின் இந்த வன்மம் தமிழர்களுக்கு எதிரான துரோகமும் மன்னிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பாஜகவின் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் மீது பழி போடுவதற்கும் முன் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சரே இருந்தாலும் தவறு செய்தால் தமிழகத்தின் உரிமைக்காக தட்டி கேட்க நாங்கள் ஒருபோதும் தயங்கியதில்லை. ஆனால் கர்நாடக பாஜக தமிழகத்திற்கு எதிராக செய்யும் இந்த அபட்டமான துரோகத்தை தட்டி கேட்க முடியாமல் நைனா நாயகர் அன்னை எங்க போனீர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் எங்க இருக்கிறார், ஏன் கூனி குறுகி மௌனம் காக்கிறார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றியும் நமது விவசாயிகளை பற்றியும் இவர்களுக்கு கவலையே இல்லை எனவும் தமிழக விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் உங்கள் கட்சியினரை கண்டிக்க வக்கில்லாமல் இங்கு வந்து அரசியல் நாடகம் நடத்துவதுதான் பாஜகவின் லட்சணமா? பாஜகவின் இந்த நயவஞ்சக கொள்ளைப்புற அரசியலும் இதன் பின்னணியில் உள்ள உண்மைகளும் இப்போது வெளிச்சத்துக்கு வர தொடங்கிவிட்டன என குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரும் மக்களவை உறுப்பினருமான மாணிக் தாகூர் தற்போது எக்ஸ்தலத்தை பதிவு செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், நௌஷாத், தகவலுக்கு நன்றி.